ஜூலை 6 புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 20 வரை. இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பருமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதியில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரினர் பெறும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: உலகம் பல்வேறு விதமான தீமைகளையும் தந்திரங்களையும் இருளின் படைக்கலன்களாக கொண்டிருக்கின்றது. இயேசுவின் காலத்தில் இருந்தது போன்றுதான் இன்றைய உலகமும் இருளில் மக்கள் இருக்கின்றார்கள். ஆட்டுக்குட்டிகளை சுற்றி வளைத்து காயப்படுத்தும் ஓநாய்கள் போன்று இன்றைய ஊடகங்கள், வணிக மையங்கள், அநீத அமைப்புகள், ஏன் அரசுகள் கூட அமைந்திருக்கின்றன. இவற்றின் மத்தியில்தான் சீடர்கள் நற்செய்தி அறிவிப்பவர்களாக, அமைதியை அருள்பவர்களாக, நோய்களை குணமாக்குபவர்களாக செயல்பட வேண்டும். எனவே விழிப்பாயிருப்போம். இறை அருளுக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டுவோம். மேலும் நமது பணிகளை விரைவாகவும் விவேகத்தோடு மாற்ற வேண்டும் என்னும் பாடத்தையும் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்றது. பல நேரங்களில் நமது அலுவலகங்களிலும் பணியிடங்களிலும் பேசி பேசி நேரத்தை செலவழித்து அதனால் பணிகளை நேர்த்தியாக செய்ய தவறும் பழக்கம் இன்று நம்மிடையே இருக்கின்றது. அப்பழக்கத்தை மாற்றி பேச்சை குறைத்து உழைப்பை பெருக்கும் வரத்திற்காக இன்று இறைவனிடம் ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீர் எங்களை உம் சீடராக அழைத்து அமைதியின் கருவியாக செயல்பட ஆணையிட்டுள்ளீர். உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம். ஓநாய்கள் போல எங்களை காயப்படுத்த இருக்கும் உலகின் தீமைகள் அனைத்தினின்றும் எங்களை காத்தருள்வீராக. எங்களுடைய பணிகளை நாங்கள் நேர்மையுடனும் கடமை உணர்வுடனும் ஆற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரம் தாரும். தேவையற்ற பேச்சை குறைத்து எங்களுடைய
பணிகளை நாங்கள் விரைந்து செயல்படுத்தவும், எங்களுடைய கடமைகளை நாங்கள் செவ்வனே ஆற்றவும், உமது தூய ஆவியின் அருளைத் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.